பிரதமர் மோடியோட பாதுகாப்பு வளையம் எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு சத்தியமா தெரியாது. வாங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முகேஷ் அம்பானி விசஸ் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இவங்க 2 பேர் தான் இந்தியாவிலேயே ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்க. ஒரு சைடு இந்தியாவோட பணக்காரரான முகேஷ் அம்பானி, இன்னொரு சைடு இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரான நரேந்திர மோடி. இந்த வீடியோவில் உங்களுக்கே யார் ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். முதல்ல இந்தியாவோட பணக்காரரான முகேஷ் அம்பானி, இவர் தான் இந்தியாவோட ஓன் கேபிட்டலே. இப்போ இவர் இல்லைண்டா பல லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலையே கிடைக்காது. இவர் பயன்படுத்தக்கூடிய கார் என்னென்னா மெர்சிடிஸ் பென்ஸ் S600 குவாட். அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் மோடி பயன்படுத்தக்கூடிய கார் வந்து S650 குவாட். இந்த 2 காருமே சாதாரண கார் கிடையாது. இதுதான் பாதுகாப்பு படை கொண்ட ஒரு கார். இந்த காரில் வந்து புல்லட் ப்ரூஃபு, பிளாஸ்ட் ப்ரூஃபு, ஆர்மர் ப்ரொடெக்ஷன் போன்ற பல வகையான அம்சங்கள் இந்த காரில் பொருத்தப்பட்டுள்ளது. ஒரு பக்கம் டெரரிஸ்ட் பயன்படுத்தக்கூடிய AK-47 மற்றும் RPG லான்ச்சர், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஜெவலின் மிசைல். இந்த ஜெவலின் மிசைலை வச்சு ஒரு டேங்கரே அழிக்க முடியும், அந்தளவுக்கு ஒரு பவரான ஒரு மிசைல். இந்த 3 வகையான மிசைல்ஸுமே ஒரு காரு அல்லது ஒரு மற்ற எந்த வகையான ஒரு பாதுகாப்பு படைகளையும் அழிக்கும் திறன் கொண்டது. ஆனால் இவங்க 2 இடத்தை மட்டும் அழிக்க முடியாது. முதல்ல டெரரிஸ்ட் வந்து AK-47 கன்னை வச்சு முகேஷ் அம்பானியை ஷூட் பண்ணுறாரு. அந்த கன்னில் உள்ள புல்லட் வந்து கீழே விழுந்துருது. ஏன் கீழே விழுந்துருதுன்னா, இந்த டூர் வந்து சாதாரண டூர் கிடையாது. ஒரு டூர் வந்து 10 டூருக்கு சமமான ஒரு டூரு. கண்ணாடி இந்த டூரோட எடை மட்டுமே 250 கிலோ கொண்ட ஒரு கதவு தான் இந்த கதவு. இந்த கதவோட கிலோகிராம் மட்டுமே 250 கிலோகிராம். இது வந்து சாதாரண ஆளாலாம் திறக்க முடியாது. இந்த கதவை ஓப்பன் பண்ணுறதுக்கே ஒரு பயிற்சி படை தனியாக இயங்கிக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக என்ன பண்ண போகிறாங்கண்டா, 2வது கன், நம்ம பார்த்த 2வது கன்னை வச்சு ஷூட் பண்ணுறது பீரங்கி வச்சு ஷூட் பண்ணும்போது காருக்கு வந்து சேதம் அடையுது. ஆனால் உள்ளேக்கு உள்ள முகேஷ் அம்பானி வந்து சேஃபாக இருக்கார். எதனால் சேஃபாக இருக்காருன்னா, இந்த காரினுடைய அம்சம், அதாவது S600 குவாட். இந்த கார் மெர்சிடிஸ் பென்ஸ் அவர் வந்து சேஃபாக இருக்கார். இது வந்து ஒரு கார் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு காருக்குள்ளேயே இன்னொரு காரு கொண்ட ஒரு அமைப்பு தான் இது S600 குவாட். முதல்ல வெளியே இருக்கிறது வந்து ஸ்டீலு, உள்ளே இருக்கிறது வந்து ஒரு ஸ்டீலுக்கும் மேலே ஒரு பாதுகாப்பு படை கொண்ட ஒரு அம்சம், அதாவது கம்போசிட் மெட்டீரியல். இது 2ஐயும் சேர்த்து தான் இந்த S600 குவாட் இயங்கிக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக டெரரிஸ்ட் கையில் எடுக்கக்கூடிய கன்று தான் மிகவும் பயங்கரமான ஆயுதம். இந்த ஆயுதத்தை வச்சு முகேஷ் அம்பானியை ஷூட் பண்ணால் என்ன ஆகுதுன்ட்டு வாங்க பார்க்கலாம். இந்த ஆயுதத்தை வச்சு முகேஷ் அம்பானியை ஷூட் பண்ணும்போது காரே நொறுங்கக்கூடிய ஒரு திறன் கொண்ட ஒரு மிசைல் தான் வச்சு ஷூட் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஒரு டேங்கரோட சக்தியை. ஆனால் இப்போ இதில் ஷூட் பண்ணும்போது இந்த கார் வெடிச்சிருச்சு. ஆனால் உள்ளேக்கு உள்ள முகேஷ் அம்பானி இறந்துட்டாரான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதுதான் கிடையாது. உள்ளேக்க பார்த்தா தெரியுது முகேஷ் அம்பானி உயிரோட இருக்கார். இது எதனாலண்டா, இவரோட கார் வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் S600 குவாட். அதனால் இவர் வந்து பாதுகாப்பாக இருக்கார். அடுத்து பிரைம் மினிஸ்டர் மோடி. இவங்களை என்ன பண்ணுறான்டா, முதல்ல எடுத்த கன் மாதிரி AK-47 வச்சு ஷூட் பண்ணுறான். அது ஒன்றுக்குமே வேலைக்கு ஆகலை. அவரை விட ஒரு 50% கூட உள்ள கார் தான் நம்ம மோடியை பாதுகாக்கக்கூடிய ஒரு காரு. அடுத்ததாக டெரரிஸ்ட் வந்து 2வது கன்னான ஒரு கன்னை வந்து கையில் எடுக்கிறான். அதை வச்சு ஷூட் பண்ணி பார்க்குறான். ஷூட் பண்ணும்போது இந்த கன்னு டேரக்ஷன் மாதிரி வேறு சைடு போயிடுது. இது வந்து நீங்கள் முகேஷ் அம்பானி காரில் கூட இந்த மாதிரி நடந்திருக்காது. எப்படி நடக்கலாம்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது பிரைம் மினிஸ்டர் மோடியை வந்து SPG, அதாவது ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் வந்து எப்போதுமே பாதுகாத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வண்டிக்கு மேலே என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா சென்சார் இருக்கும். இது வந்து பிரைம் மினிஸ்டர் மோடியை யாரும் அட்டாக் பண்ண வராங்களான்ட்டு ஒவ்வொரு முறையும் பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்த இது வந்து டேரக்ஷன் மாதிரி வேறு இடத்துக்கு போயிடுது. இந்த உயரக பாதுகாப்பு படை வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடியை பாதுகாத்துருக்கு. இதில் யார் ரொம்ப சேஃபாக இருக்காங்கட்டா, நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி தான். பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு நாளைக்கு பாதுகாப்புக்கு செலவு பண்ணக்கூடிய கோடி மட்டுமே 1.5 கோடி. ஆனால் முகேஷ் அம்பானி ஒரு நாளைக்கு பாதுகாப்புக்காக செலவு பண்ணுறது 50,000 பெர் டே, அல்லது 1,50,000 மட்டும்தான் ஒரு நாளைக்கு ஒரு செலவு பண்ணுறாரு அவருடைய பாதுகாப்புக்காக. ஆனால் நம்ம நாட்டினுடைய பிஎம்மான பிரைம் மினிஸ்டருக்கு உயர் ரக பாதுகாப்பு படை வந்து வழங்கப்பட்டிருக்கு. இதில் யார் ரொம்ப சேஃப்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி மட்டும்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.